ஐயா உண்டு. ஐயா ஐயா இதில் நான் ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எங்கள் கணவரோட வழியில் எல்லாருமே ஐயாவிலே சேர்ந்தவங்க தான். எங்கள் மாமியார் வந்து எனி டைமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஐயா ஐயா ஐயான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து அது எனக்கு ரொம்ப பிடித்தமாக போயிடுச்சு. நாங்கள் அந்த ஐயாவை வழி கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு மிகப்பெரிய ஒரு உடம்பில் ஒரு காந்தல், தூக்கமின்மை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு வீட்டை விட்டு வெளியவே வந்து நின்றுக்கிட்டே இருப்பேன். அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் என் கணவர் என்ன செஞ்சார், என் கணவரோட அண்ணன் வந்து ஐயா வழியில் அவர் மேலே ஐயாவும் உண்டு, எல்லாம் அவங்க வழிந்து அவங்க மேலே சாமியே வரும், ஐயாவே வருவார், அப்படிலாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க வழியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். திருமுல்லை வாயிலுக்கு போய் அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்னோடய நாத்தனார் வந்து சொன்னாங்க, எங்கள் பையன்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து சொந்தம், அவங்ககிட்ட சொல்கிறாங்க, மதினி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, நீ என்ன சாமி கும்பிட்ற சாமி ஆடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன மறு நிமிஷம் கூட ஆகலை. அவங்க மேலே ஆஞ்சநேயர் வந்தது பாருங்கள். அப்படி உடையே போய் பொட்டுக்கடலை வாழைப்பழம் வாங்கி கொண்டு வச்சது பழத்தெல்லாம் அப்படியே சாப்பிடாம செதைச்சி வீடு பூரா அப்படியே இது பண்ணிட்டாங்க. அப்படியே எல்லாத்துக்கும் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அப்படியே இருக்கும்போது யார் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே முதல் எனக்காக, எங்கள் குடும்பத்துக்காக அவங்க மேலே சாமி வந்து எங்களுக்காக பதில் சொன்னாங்க. சரி, எல்லாத்தையும் நான் நிவர்த்தி பண்ணி தருவேன். வரக்கடத்தில் அம்பத்தூருக்கு அடுத்து வரக்கடத்தில் என்னோடய பதி இருக்குது, அங்கே ஒரு மாதம் போய் கிணத்துல தண்ணி இறைச்சி தலையில் குளிச்சுட்டு என்னை கும்பிட்டுட்டு வா, ஐயாவை கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போதுலேருந்து அதில் போயிட்டு அதிலேருந்து நாங்கள் போய் அங்கே ஞாயிற்றுக்கிழமை தோறும் போவோம். அங்கே போய் காலையில் கிணத்துல தண்ணி இறைச்சி குளிச்சுட்டு ஐயா பதி சுற்றி கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற தர்மத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வருவோம். இப்படியே கொஞ்ச நாள் இருந்தது. அப்படியே அந்த ஐயாவோட தயவால் நான் எவ்வளோ மேன்மை அடைஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். அதுதான் வந்து எங்கள் வந்து சொந்தம் கூட, எங்களுக்கு உதவுனது சொந்தம் கூட. எங்கள் ஐயா கணவருக்கு சொந்தம். அவங்க வந்து அவங்களால முதல்ல எங்களுக்கு கிடைச்ச அந்த ஐயாவோட பாக்கியத்தை நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். மேலும் மேலும் என் பிள்ளை படிக்கிறதுக்கு கூட, படித்து முடித்தா காலேஜ் படிக்க காசு கிடையாது, அப்பவும் ஐயா கிட்ட கண்ணீர் விட்டேன், என் பிள்ளை படிக்கணும். என் கணவர் நிறைய பணத்தை தொலைச்சார், ஆனால் என் பிள்ளை படிக்க பைசா காசு இல்லை, காலேஜ் படிக்க. இப்போ எனக்கு காசு வேணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்ன உடனே எங்கேருந்து தருவோம், எப்படி தருவார்னே நமக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக கொண்டு வந்து ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு வேலை விஷயமா வந்தார். அவருக்கு ஒரு உதவி நாங்கள் செஞ்சோம். அவர் எங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போனார். அந்த 1 லட்ச ரூபா பணம் ஐயா தயவால் தான் என் பையன் காலேஜ் படிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி மேன்மையாக இருக்கிறோம். அதனால் நம்ம எல்லாரும் ஐயாவை மிகவும் சரணடைகிறோம். அவர் பாதம் சரண் அடைஞ்சோம்னா நமக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும். ஐயாவும் இது எங்கள் சின்ன மாமாவோட வீட்டம்மா தான், மனைவி தான். அப்போ இவங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்கன்னு எங்களுக்கு முதல்ல தெரியாது. நான் இறைவனை நம்ப மாட்டேன். அப்போல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால் இறைவனை நம்ப மாட்டேன். இறைவன் ஒருத்தனை இல்லைன்னு ஆணித்தரமாக பேசக்கூடிய அமைப்பில் தான் இருந்தேன். அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கேட்கவும் என்னை அறியாமலே எனக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஆஞ்சநேய சுவாமி என் உடலுக்குள் இறங்கி முதல் வாக்காக, அந்த அருள் வாக்காக, முதல் வாக்கை அவங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் அந்த அருள் வாக்கு சொல்லி 25 ஆண்டுகள் நிறைவாகுது. இந்த 25 ஆண்டுகளும் ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயாவுடைய அருளாலே எல்லா மக்களுக்கும் நோய் வினிகளை தீர்த்து, மதலை செல்வங்கள் இல்லாத மக்களுக்கு மதலை செல்வங்களையும் தந்து, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா
சென்னை ராமச்சந்திரா மெடிக்கல் அந்த மருத்துவமனையில் டாக்டராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க, அவங்க ஐயா வைகுண்ட சுவாமி என்னுடைய விசுவாசி, என்னுடைய கிளைண்ட். நம்ம ஜோதிடமும் பார்ப்போம், அதனால் கிளைண்ட் ஆனாங்க. அவங்க சொல்கிறாங்க, டாக்டருடைய முடிவு சரியில்லை, அவர் கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சாமி, இவர் எழுந்துருவாரா, நல்லா ஆகிடுவாரான்னு கேட்குறாங்க. ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டு அந்த டாக்டராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பெண் உடனே ஐயாவுடைய வாசகம், அவன் நல்லா எந்திரிச்சு வருவான், கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொன்ன வாக்கு 6 வருடங்கள் நன்றாக இருந்து அதற்கப்புறம் தான் அவனுக்கு மரணம் ஏற்பட்டது. ஆக இறை பரம்பொருளை எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவனுக்கு அத்தனை அற்புதங்களை, கர்ம வினைகளாக இருந்தால், சாப வினைகளாக இருந்தால், அத்தனை வினைகளையும் அறுப்பதற்கு ஐயா வைகுண்ட பரம்பொருள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துகிறார். உங்கள் வம்ச வழிகளும் கொடி கொடி கோத்திரங்களும் ஐயாவோடைய வழிபாட்டோடு இருந்து எல்லா மக்களையும் காத்து தரும் இறைவன் நம்மளோடும் இருக்கின்றார் என்ற மனநிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இந்த மாத்திரத்தில் வருவார் ஐயா, அவ்வளோதான். அதனால் விடைபெறுகிறோம். திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதிட நிலையத்தின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா பாருங்க, ஏதாவது வேற சொல்லணும்னா சொல்லுவோம்.